ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் மேக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.1ல் 9th சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ a number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number. ஒரு நம்பரு 25% இன்க்ரீஸ் ஆகுதாம், அதுக்கப்புறம் அதிலிருந்து 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது அந்த ரெண்டுக்கும் இடையிலான சேஞ்ச் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என் நம்பர் 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த நம்பர் என்னன்னு தெரில. அந்த நம்பரை வந்து நம்ம எப்பயும் போல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? இப்போது ஒரு நம்பரு 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு நம்பரு இன்க்ரீஸ்னால் ப்ளஸ்ஸு 25%. ஓகே, அந்த நம்பர்லேருந்து 25%னா 25/100. அந்த நம்பர்லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 100 மல்டிப்ளை பண்ணுவோம். 100x + 25x டிவைடட் பை 100. அப்போது 100 + 25 125x பை 100. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 425s வரும், இங்கே 525s 125 அப்படின்னு வரும். அப்போது 5/4x. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் ஆனப்போ கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா, இந்த இன்க்ரீஸ் இதிலேருந்து இந்த நம்பர்லேருந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு இதில் நம்ம நம்பர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த இதிலேருந்து இந்த கிடைச்சதுலேருந்து 20% டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா 5/4xலேருந்து இந்த 5/4x நம்பர்லேருந்து எவ்வளோ 20% டிக்ரீஸ். அப்போ டிக்ரீஸ் நான் மைனஸ் போடணும். 20% அப்படின்னா 20/100 ஆஃப் இந்த எக்ஸ் இந்த நம்பர்லேருந்து. அப்போ 25/100 5/4x அப்படின்னு போடணும். இந்த நம்பர்லேருந்து அப்படின்னு போடுவோமா, இங்கே எக்ஸ் போட்டிருக்கோம்ல, இங்கேருந்து எக்ஸ் போடுறோம். இங்கே 5/4x, அதனால் 5/4x அப்படின்னு போடுறோம். ஓகே, இப்போது நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணுறோம். 0 0 கேன்சல் ஆயிரும். 1 2 is 2, 2 2s are 4, 1 5 is 5, 2 5s are 10, 1 5 is 5, 2 5s are 10. ஓகேவா? மிச்சம் இங்கே என்ன இருக்குது, மேலே எதுவுமே இல்லை. இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ 5/4x மைனஸ்ஸு இங்கே வந்து ஒரு எக்ஸ் இருக்குது. ஓகேவா? எக்ஸ் இருக்குது. கீழே 2 2s are 4. ஓகேவா? ஸோ அப்போ கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் 1 எடுத்துப்போம். 5x மைனஸ் எக்ஸு. அப்போ இது வந்து 1x அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ 5 - 1 எவ்வளோ, 4x/4. 4ம் 4ம் கேன்சல் ஆயிரும், வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து ஃபைனலாக நமக்கு கிடச்ச அந்த நம்பர் எக்ஸ் அப்படின்றதான் அந்த நம்பர். இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ நம்பர், அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இதுதான் நியூ நம்பர். இது நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச நம்பர் மைனஸ் ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர் என்ன, நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டோம்ல, இதை தான் ஒரிஜினல் நம்பராக வச்சுக்கணும். நியூ நம்பர் டிவைடட் பை ஒரிஜினல் நம்பர், நியூ நம்பர் மைனஸ் ஒரிஜினல் நம்பர் டிவைடட் பை ஒரிஜினல் நம்பர். பர்சன்டேஜ் அப்படின்னால இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். நியூ நம்பர் என்ன, எக்ஸு மைனஸு ஒரிஜினல் நம்பர் என்ன நம்ம எடுத்துக்கிட்டது எக்ஸு டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு 100. எக்ஸ் எவ்வளோ, 0/x இன்ட்டு 100. அப்போ ஆன்சர் வந்து 0% தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்றதான் வந்து ஆன்சர், நோ சேஞ்ச். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ் தான் கிடச்சிருக்கு, நம்ம எடுத்துக்கிட்டது எக்ஸ் தான். அப்போ ஒரே சேமாக தானே கிடச்சிருக்கு. அப்போ அதனால் எந்த சேஞ்சும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 0%ன்னு போட்டுருங்க, நோ சேஞ்ச் அப்படின்னு வந்து ஆன்சர் கடைசியாக போட்டுருணும். ஸோ அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் அவ்வளோதான். ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. இது வரை புரியும். இதுக்கப்புறம் இந்த நம்பர்லேருந்து இதை பண்ணுறப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.